நீங்க தான் கல்யாணம் பண்ணிக்க போற ஜோடியா? ஆமா சார். உங்க 2 பேருக்கும் இந்த கல்யாணத்துல சம்மதம் தானே? எங்க 2 பேருக்கும் பிடிச்சுதான் இந்த கல்யாணத்தை பண்றோம் சார். நீங்க ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்களா? அது சார், இந்த கல்யாணம் என் பொண்ணு விருப்பப்பட்டு தான் நடக்குது. அத அவங்க சொல்லட்டுமா? அவங்கள சொல்ல விடுங்க. ம். நீங்க சொல்லுங்கம்மா, உங்களுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இருக்கா? இருக்கு சார். பேப்பர்லாம் சரியா இருக்கு. பொண்ணு பையனும் இதுல ஒரு சைன் பண்ணுங்க. எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ. ஹலோ, உங்க பிஸி டைம்ல உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்கு மன்னிக்கணும் சார். என்ன விஷயம்? நீங்க யாரு? அங்க ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ண வந்த பொண்ணு பேர் ரேவதி. அவங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருச்சு. ஒரு ஆக்சிடென்ட்ல அந்த பொண்ணுக்கு பழசெல்லாம் மறந்துருச்சு. அது மட்டும் இல்ல, கோர்ட்ல அவங்களோட டிவோர்ஸ் கேஸ் போயிட்டு இருக்கு. கோர்ட் அவங்களுக்கு 6 மாசம் டைம் கொடுத்துருக்காங்க. அந்த பொண்ணு பழசெல்லாம் மறந்து போனதால ஏமாத்தி அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு அவங்க அம்மா உங்ககிட்ட அவளை கூட்டிட்டு வந்திருக்காங்க. சார், இந்த சிக்கல்ல நீங்க மாட்டிக்காதீங்க. உங்க நல்லதுக்காக தான் சொல்றேன். சார், நீங்க சொல்றது எப்படி சார் நம்புறது? உங்க போனை பாருங்க சார். அதுக்கான ஆதாரத்தை உங்களுக்கு அமைச்சிருக்கேன். அதெல்லாம் செக் பண்ணிட்டு வாங்க சார். நான் லைன்லயே இருக்கேன். ஹலோ. என்ன சார், நான் சொன்னதெல்லாம் உண்மைன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா? இதுக்கப்புறமும் நீங்க என்ன நம்பலன்னா அவங்க அம்மா கிட்டே விசாரிங்க சார். ஆனா இந்த விஷயம் எதுவும் அந்த பொண்ணுக்கு தெரிய வேண்டாம் சார். நீங்க என்னங்க எனக்கு ஆர்டர் போடுறீங்க? சார், நான் ஆர்டர் போடல சார். உங்களுக்கு ஹெல்ப் தான் பண்றேன். ஏற்கனவே கல்யாணமான ஒரு பொண்ணுக்கு கோர்ட்ல டிவோர்ஸ் கேஸ் போயிட்டு இருக்கும்போது ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா? அது மட்டும் இல்ல, அந்த பொண்ணுக்கு தலையில அடிபட்டு பழசெல்லாம் மறந்து போயிருக்கா. அப்படி இருக்கும்போது இந்த கல்யாணத்தை நீங்க நடத்தி வச்சா உங்க வேலை மட்டும் போகாது சார். உங்க மேல கேஸ் போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு சார். இது உங்களை மிரட்டுறதுக்காகலாம் சொல்ல. தன்னை பத்தின பல விஷயங்கள் தனக்கே ஞாபகம் இல்லாதப்போ அப்படிப்பட்ட பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது சட்டப்படி தப்பு சார்.